ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரிப்போர்ட் வந்துடுதுங்க. ரிப்போர்ட் வந்ததுமே போயிட்டு நம்ம மனோகரன் கதிரேசன் கிட்ட காமிக்கிறாரு. காமிச்சதுமே கதிரேசனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து மனோகரன் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காரு. எப்போ ரிசல்ட் வரும் இன்னும் 15 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே உடனே நாகு இருந்துட்டு, அண்ணன் பணத்தை கொடுத்தா எதுவாக இருந்தாலும் தானாக நடக்கும். நீங்கள் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து பாருங்களேன், நாளைக்கு ரிப்போர்ட் தருவாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்போ தான் வந்துட்டு அந்த படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, டிஎன்ஏன்ற படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நான் பார்த்துட்டு வந்ததுமே அவங்க கரெக்டாக இந்த டைமிங்க்கு செட் ஆகவுமே அவங்க சொல்லிடுறாங்க. அதில் வந்து அதர்வாவுக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கும்ல டிஎன்ஏ எடுக்கிறதுல, அதை வந்து பார்த்துட்டு அந்த சீனை பார்த்துட்டு வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் இதை யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு, சிவா நான் 10,000 எக்ஸ்ட்ரா காசு தரேன், எனக்கு வந்து எப்படியாச்சும் நாளைக்கே ரிப்போர்ட் வந்தே ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் சார் அதான் வந்துட்டு 15 நாள் கழித்து வாங்கிக்கலான்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, 2 காரணம். ஒன்று, என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணும். இன்னொன்று, எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், காசு கொடுத்தா எது வந்தாலும் நடக்கும், நாளைக்கே ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க செம ஹாப்பியாக நாளைக்கே வந்துடும்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஃபோன் போட்டு, இதுக்கு மேலே உன் வாழ்க்கை ரொம்பவே வந்து அழகாக இருக்க போகுது மல்லி, எல்லாமே வந்து நல்லதாக நடக்க போகுது, நீ எதுக்காகவும் கவலைப்படாத மல்லி அப்படின்னு சொல்லுவோமே, என்னாச்சு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இரு சீக்கிரமாக வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல விஷயத்தோடு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. உடனே வந்து மல்லிக்கு ஒரு சொல்லுமே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மல்லிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, உடனே இங்கே வந்து மனோகரன் சுத்தமாக தூங்கவே இல்லை. எப்போ மறுநாள் ஆகும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதேமாரி மறுநாள் ஆயிடுச்சு. உடனே ரிசல்ட் வாங்கிட்டாரு. ரிசல்ட் வந்தால் கதிரேசன் டிஎன்ஏ வேறு, சுடர் டிஎன்ஏ வேறு, 2 பேர் டிஎன்ஏ வேறு இருந்ததுனால செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. உடனே வந்து நாகு நம்ம ஜெயிச்சிட்டோம் நாகு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு பாசிட்டிவா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம பாசிட்டிவ், சுகர் வந்து நெகட்டிவ் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து ஹாப்பியாக குதிச்சிட்ருக்கு. மல்லி கால் போட்டு, மல்லி ஸ்வீட் எடுத்து வை, அண்ணன் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கடைசி வரைக்கும் என்ன விஷயம்னு சொல்லலை. இப்போ எங்கே நான் மல்லி வீட்டுக்கா போகிறீங்க அப்படின்ற மாதிரி நாகு கேட்க, சாச்சா மல்லி வீட்டுக்கெலாம் இல்லை, சுடரோட அப்பா வீட்டுக்கு. சுடருக்கு அப்பாவா? அதான் அந்த ரேணுகாவோட அப்பா வீட்டுக்கு, கதிரேசன் வீட்டுக்கு போயிட்டு ஆப் படிச்சுட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஏன்னா போகிற அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்குறாங்க. எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிளம்பி கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன்னு சொல்லுங்கள், உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மனோகரன் சொல்லுங்கள் என்னென்னு. இல்லை அது வந்து ஃபோன்லலாம் சொல்ல முடியாது, நேரில் தான் சொல்லி ஆகணும், அதுவும் உடனே சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பரபரப்பான விஷயம் தான், உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இப்போ உடனே வந்து அவருமே கிளம்பி வராரு. நிஷாவுக்கு ஃபோன் போட்டு, நிஷா என்னன்னே தெரில, நான் மனோகரை ஃபோன் பண்ணான். உடனே எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியலம்மா, பதட்டமாக இருக்குது, நீயும் வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னவா இருக்கும், ஏதோ புதுசாக ப்ராப்ளம் தான் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போலன்னு தெரியல. நிஷா வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுறேன். வீட்டுக்கு வந்ததுமே அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. ரிப்போர்ட்டை காமிச்சா ரிப்போர்ட்டை 2 ரிப்போர்ட்டை வச்சு காட்டுறாங்க. இது அவங்களுக்கு புரியல, அவருக்கு புரியல. என்ன மனோகரன் 2 பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்க, என்னன்னு பிபி ஏதாச்சும் இருக்கா, சுகர் ஏதாச்சும் இருக்கா, ஹார்ட் அட்டாக் ஏதாவது இருக்கா, கேன்சர் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ எதுக்கு தான் மனோகரன் என்னை வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் விட தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வாங்கி அந்த பேப்பரை பார்க்குறேன். பார்த்தா டிஎன்ஏ ரிசல்ட்டு என்னது டிஎன்ஏவா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்து என்ன மனோகரன் நிஷா வந்து டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், டிஎன்ஏ ரிப்போர்ட்டை தான் யாருக்கும் கேட்கும்போது, உங்களுக்கும் உங்கள் மகளான
சுடருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடர்னு எத்தனை வாட்டி சொல்லாதீங்கன்னு சொல்கிற மனோகரன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். இதுக்கு மேலே நீங்களே சுடர்னு தான் சார் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு உங்களோட பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே கலாச்சி விட்றாரு. உடனே வந்து என் பொண்ணு இல்லைன்னு இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இந்த மாதிரி தான் பேசி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்பவே வந்து குழப்பமாகவும் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லி வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் போட்டு, மல்லி அம்மா அண்ணன் வந்துகிட்டே இருக்கம்மா, உன் வாழ்க்கையை காப்பாற்றுன்னு சொல்லுவேன். இவருக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு மனோகரன் எனக்கு மண்டையே வெடிக்குது, என்னன்னு சொல்லிவிடுங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது எனக்கு டென்ஷன் ஆகுது மனோகரன் சொல்லிடுறாங்க. டென்ஷன்லாம் ஆகாதீங்க சார், உங்கள் பொண்ணு இல்லை, இதுக்கு மேலே உங்கள் பொண்ணு ஆக போகிறதும் கிடையாது. அதனால் எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்காங்க. இதுக்கு மேலே வந்து அவளை போலீஸில் நான் பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள். இவருக்கு ஹார்ட் அட்டாக்கு அதுக்கு நெஞ்சை பிடிச்சிடுறாரு. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல. அவருக்கு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸாக இருந்துகிட்ருக்காரு. அப்போ என் பொண்ணு இல்லையா, அப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்ததுலாம் ப்ளட் டெஸ்ட் எடுத்ததெல்லாம் உண்மை தான், ஆனால் அது போய் சொல்லி தான் எடுத்தது. உங்கள் பொண்ணு இல்லைன்னு சொல்கிறதுக்காக ப்ளட் டெஸ்ட் எடுத்தது. ஆனால் வந்துட்டு அது நாங்கள் நினச்சி மாதிரி நெகட்டிவாக வந்துருச்சு. எங்களுக்கு முன்னாலேருந்தே தெரியும் இது உங்கள் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வந்து நம்பவே இல்லை. இப்போ வந்துட்டு நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். மல்லிக்கு இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ண இந்த சுடருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் மனோகரன் வேறு லெவல் பிளான் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. மனோகரனுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய். அம்மா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.